உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 பல்லு பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஒரு 6 முந்திரி சேர்த்துப்போம். அது கூடவே ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுப்போம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது கூடவே கிராம்பு, ஸ்டார் பூவு, பட்டை, ஜாதிபத்திரி, மராத்தி மொக்கு, கடல் பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம். இப்போ லேசாக நல்லா கொஞ்சம் பொரியிற அளவு இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துப்போம். இப்போ அதை கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்குங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ நான் 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இப்போயே உப்பு நம்ம சேர்த்துப்போம். உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் இப்போ சேர்த்துருவோம். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி, பூண்டு, முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் அது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஏன்னு கேட்டால் இஞ்சி பூண்டு வாசம் அப்போ தான் போகும். இதனால் நல்லா இதோடு சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் கையை எடுக்காமல் கிண்டுங்க, ஏன்னா முந்திரி சேர்த்துருக்கனால அடியில் கொஞ்சம் ஒட்டும். அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 குடமிளகா நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அது நல்லா கொஞ்சம் அதை சேர்த்தாக்கா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டுங்க. அதில் உள்ள இஞ்சி, பூண்டு, உப்பு எல்லாம் அந்த சிக்கனில் ஏறட்டும். இப்போ இந்த அளவு கிண்டிட்டு இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. தயிர் சேர்த்தாக்கா கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால நான் சேர்க்குறேன். இப்போ அதை மூடி வச்சுடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம். இப்போ கறி கொஞ்சம் நல்லா இதாக வெந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் கிளறிட்டு நம்ம மசாலெலாம் சேர்த்துப்போம். இப்போ நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. இது கொஞ்சம் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கிளறி கொடுங்க. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுடுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் 3/4 வேக்காட்டுக்கு வெந்திருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கறி நல்லா இதாகிருக்கு பாருங்கள்.
நல்லா கொஞ்சம் கிளறிக்கங்க. நான் வந்து கிரேவியாக பண்ணுறேன், அதுக்காக நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுங்க. எல்லாம் அந்த கிரேவிக்கு தேவையான எல்லாம் சேர்ந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கு. இப்போ பாருங்க, கரெக்டாக இருக்கும் இந்த இது. இப்போ நமக்கு தேவையான இது கிரேவி வந்துருக்குது பாருங்க. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ள புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.